அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு திருமணத்துக்கு போகணும், அதனால தான் அவசரமாக கிளம்ப வேண்டியதாக இருந்தது. இது சிகை கொற்றான் வரக்கண்ட மகிழ்ச்சியில் பூரிப்பில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். பலருக்கும் அது புதிய செய்தியாக இருக்கின்றது. எகிப்தில் கல்வெட்டில், அதுவும் பேரோக்களின் கல்லறையில் நமது தமிழ் கல்வெட்டா என்று. ஆனால் வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது ஒன்று புதிதில்லை. ஆனால் அதில் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், தமிழர்களின் வரலாற்றை இன்றைய தமிழக எல்லைகளோடு சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நமக்கு மிகப்பெரிய கடல் கடந்த மரபு உண்டு. அதைத்தான் அது சுட்டி காட்டுகின்றது. மேற்கே மட்டுமல்ல, கிழக்கேயும் நமக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. தென்கிழக்கு ஆசியாவில் நமக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு, சீனர்களோடு உண்டு. ஆனால் இந்த பகுதிகளை பெருவாரியாக நாம் யாரும் ஆய்வு செய்யவில்லை. அதுதான் வருத்தம். எனவே இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மே 17 இயக்கத்திற்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். எனது உரை ஆரம்பித்து, இஸ்லாமியர்கள் பொதுவாக தங்கள் இதையும் துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்வார்கள். அதன் பொருள் அதுவும் தமிழில் மிக அழகாக இருக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் என்று. இதை இந்த உரைக்கு மிக முக்கியமான ஒரு துவக்கமாக கருதுகிறேன். அது போக போக நாம் தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு நிகரற்ற அன்பும் அளவற்ற அன்பும் நிகரற்ற அருளுமே முக்கியமாக இருக்கின்றது. இதுதான் இஸ்லாமியர்களில் எந்த ஒரு செயல் துவக்கத்துக்குமான அடிச்சாரம். இந்த அவையில் இதை பற்றி நான் பெரிதாக பேச வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிஞர்கள் கூட பேசியிருப்பார்கள். இருந்தாலும் யாராவது 1-2 பேர் சிறிதாக வந்திருப்பார்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் இன்று அறிந்து கொண்டு வைத்திருக்கக்கூடிய இந்து மதமோ அல்லது இஸ்லாமோ பெருமதங்களோ கிறிஸ்தவம் கூட எல்லாமே ஐரோப்பிய காலனிய கட்டமைப்புகள் தான். ஒரு 18ஆம் நூற்றாண்டில் இந்து மதம் என்று ஒன்று இருந்ததா கேள்விக்குறியானது. ஐரோப்பிய காலனி குறிப்புகளிலேயே 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இங்கே வருகிறார், 17ஆம் நூற்றாண்டில் வருகிறார்கள். அவருடைய எந்த குறிப்பில் 17ஆம் நூற்றாண்டில் நீங்கள் இந்து என்ற வார்த்தை பார்க்க முடியாது. சென்னை குறித்த வரலாறு இருக்கின்றது, அதை தேடி பார்த்தீங்களா? அதில் இருக்காது. காலப்போக்கில் தான் 19ஆம் நூற்றாண்டு தான் இது போன்ற ஒரு உருவாக்கம் வருகின்றது. அந்த புரிதலோடு நாம் வரலாற்றில் நமக்கு சிக்கல் என்றால், நாம் படிக்கும் வரலாறு பல்வேறு தவறான தகவலை கொண்டிருக்கின்றது. சிலவற்றை நாம் மறந்தால்தான் நாம் சரியான வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் அதை அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங் என்று சொல்வார்கள். நான் அதற்கு தேர்ந்த தமிழ் பதத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றவரை சரியாக கிடைக்கவில்லை. யாருக்காக தெரிந்தால் சொல்லலாம். நமக்கு பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கான முக்கிய தெய்வங்கள், பெரும்பாரியான தமிழர்களுக்கு மிக முக்கியமான தெய்வங்கள் குலச்சாமி தான். உங்களுக்கு சிவன், பிரம்ம, விஷ்ணு இதெல்லாம் தாண்டி குலச்சாமி தான் ஒரு தமிழர்களுக்கும் பெரும்பாரியானது. அதே மாதிரி உங்களுக்கு வடக்கத்து இதில் பொதுவான ஒரு கட்டமைப்பு என்னென்னா, தமிழர்கள் என்றால் ஏதோ சைவம் சாப்பிடக்கூடியவர்கள் என்று. ஆனால் அதுவா 95% மேல் அசைவ உணவு என்பவர்கள். அதே மாதிரி தமிழர்கள் எல்லோத்துக்கும் ஒரே இதற்கான நமக்கு பல்வேறு வேற்றுமைகள் இருக்கின்றன, வெவ்வேறு பண்பாடு முறைகள் இருக்கின்றன. ஈமச்சடங்குகள் எடுத்துக்கொண்ட சிலர் புதைப்பார்கள், சிலர் எரிப்பார்கள், இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட. அதே மாதிரி சங்கூதல் என்று நேற்று ஆறுமுகத்தமிழன் பேசினார் என்று அறிகின்றேன். ஆறுமுகத்தமிழன் பொங்கல் தூங்குவது என்றால் சங்கூதி தான் தூங்குவார். ஆனால் பெருவாரியான சென்னை போன்ற நகரங்களில் சங்கூது என்றால் அத்தனை சோழி முடிஞ்சு என்று அர்த்தம். அப்போ அப்போ என்ன நினச்சிக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கவங்க நினைக்கிறோம் தங்குவதுக்கான முடிச்சு அப்படி இல்லை. இது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கிட்ட வேற ஒரு பண்பாடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டைவர்சிட்டி நமக்குள்ளே பல வேற்றுமைகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் தமிழினம். அந்த புரிதலோடு நாம் அணுக வேண்டும். அதுவும் இஸ்லாம் குறித்து அணுக வேண்டும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், இஸ்லாம் பெரிதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மதம் என்று. அது அவர் பொதுவாக எல்லாரையும் சொல்லவில்லை, குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றி சொல்வார். இஸ்லாமியர்களே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மதம் என்று. அதனால் நான் ஆரம்பத்தில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திவிட்டு நாம் போவோம். அதாவது இப்போ என்ன அப்படின்னா திருக்குரான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதான் அடிப்படை நூல். திருக்குரான் அது அரபியில் வந்திருக்கு. ஆனால் அரபிக்கு எந்த இடத்திலும் உங்களுக்கு இன்று இந்து மதம் என்ற பிராமணர்கள் கொண்டாடக்கூடிய அந்த மதத்தில் ஒரு சமஸ்கிருதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் திருக்குரான் அரபிக்கு தரவில்லை. அரபி என்பது இஸ்லாமியர்களின் புனித மொழி அல்ல.
இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு அரபு கலாச்சாரம் இன்று தவறாக இஸ்லாமிய கலாச்சாரம் என்று பல இஸ்லாமியர்களாலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் காலப்போக்கில் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய வருகைக்கு பின் காலனிய கட்டமைப்பின் உருவான ஒரு தவறான புரிதல்கள். இது இன்று பொது புத்தியிலும் ஈடேறிவிட்டது. அது மாதிரி பெயர்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோரும் நினைத்துக்கொண்டால் அப்துல்லான்னு பேர் வச்சா அவ்வளோதான். இன்ஃபேக்ட் ஒரு மதம் மாறிய ஒரு தோழர் என்னுடைய அம்மா பேர் செல்லம்மாள், அவருடைய பேரை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இவரை நான் கூப்பிட்டப்போ பழைய பேரில் கூப்பிட்டேன்ட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டார், கொஞ்சம் வருத்தப்பட்டார். நான் எங்கே மதம் மாறி இன்றைக்கி வேறு பேர் நல்ல பேர் எடுத்திருக்கேன், நீங்கள் பழைய அந்த பேரில் கூப்பிட்டீங்களே அப்படின்ட்டு. அது எங்கள் அம்மா பேர் செல்லம்மாளுங்க, நாங்கள் இன்றைக்கி நேற்றெல்லாம் மதம் மாறினவங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இது தமிழ் பேர். என்ன இஸ்லாமிய பேர் அப்படிங்கிறது அப்துல்லாங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, நூர் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, யூதர்களுக்கு இருக்குது. என்ன இது எல்லாம் அரபு பெயர்களை சூடிக்கொண்டால் அது எல்லாமே இஸ்லாமிய அரபியும் இஸ்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வதால் கூறக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இதெல்லாம் காலப்போக்கில் எங்கே நமக்கு தமிழ் தேசியத்திற்கு ஊடாக இருக்கின்றது கடைசி முடியும் பார்க்கலாம். அதே போல் இப்போ தமிழ் முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டால் நாச்சியார் என்பது சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய பேர் ஒன்று. நாச்சியார், நயினார், இதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். நயினார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் தமிழ் முஸ்லீம்கள் சமணத்திலிருந்து பௌத்தத்திலிருந்தும் ஆரம்ப 7ஆம் நூற்றாண்டில் சமணம் பௌத்தம் தாக்குதலுக்குள்ளாட்பட்டு மதம் மாறியவர்கள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அது காரணமாக இருக்குது. ஆனால் நயினார்கள் என்ற பேர் தமிழ் முஸ்லீம்களிடம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். முத்து திரும்பவும் பார்த்தால் தென் கடற்கரையோர மாவட்டங்களும் சரி, நாட்டுக்கோட்டை செட்டியாடு முத்து நீங்கள் அதே பேர் முஸ்லீம்களுக்கும் இருக்குது. முத்து மீரான், முத்து லவ்வை, முத்துராவுத்தர் என்று, முத்துவாப்பா என்று நீங்கள் முத்து சர்வசாதாரணமாக. ஏனென்றால் முத்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள். முத்து அவருடைய செல்வ செழிப்பை உருவாக்கியது. இன்னொன்று என்னென்றால் பெரிதாக நம்பப்படுவது இஸ்லாம் இங்கு வந்தடைந்தது படையெடுப்பின் மூலம் என்பது. அது இந்தியாவை வந்தடைந்தது என்பது. அது இதில் நமக்கு பல நுட்பங்கள் உண்டு. ஆரியர்கள் வந்தார்கள், முஸ்லீம்கள் வென்றார்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சொல்லடக்கத்தில் நான் அதிகம் பேச வேண்டியதில்லை. ஆனால் நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிகை கொற்றான் வரக்கண்டன்ட்டு. நமக்கு ஏற்கனவே மேற்காசியாவோடும் கிழக்காசியாவோடும் வணிக தொடர்புகள், கடல் வழி வணிக தொடர்புகள் 2500 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றன. அந்த வணிக தொடர்புகள் மூலமாகத்தான் உங்களுக்கு இஸ்லாமும் இங்கு வந்தடைகிறது. அதுவும் எந்த காலகட்டம், சம காலகட்டத்திலே 7ஆம் நூற்றாண்டிலேயே அரேபியாவில் இஸ்லாம் பரவிக்கணும். அதே காலகட்டத்திலேயே தமிழகத்தையும் வந்தடைகின்றது. இஸ்லாமியர்கள் என்ற அரபியர்கள் என்ற இஸ்லாமியர்கள் வரும்போது அவர்கள் பொன்னும் பொருளும் கொண்டு வருகிறார்கள். காரணம் என்றால் தமிழகம் அன்று கருமிளகு குறுமிளகு இருக்கின்றதா. குறுமிளகு இன்னைக்கு நம்ம இது பண்ணக்கூடிய தங்கத்திற்கு இணையானது. அன்று அது பிளாக் கோல்டு என்று சொல்வார்கள். அது விளையும் பூமி தமிழகம் தான். இன்றைய கேரள கடற்கரையோரம் தான் விளையும். அந்த குறுமிளகை தேடித்தான் உங்களுக்கு ரோமர்களும் சரி மற்ற அரேபியர்கள் எல்லாருமே இங்கு வந்தார்கள். அதற்கு பதிலாக ஒரு பொன்னும் பொருளும், இதெல்லாம் நம்ம சங்க பாடல்கள் சொல்கின்றன. அப்போ இந்த பொன்னும் பொருளும் கொண்டு வந்தால் தமிழக மன்னர்கள் மத்தியில் அவர்களுக்கு அது மட்டுமல்ல, வெறும் பொருளை மட்டும் கொண்டு வரவில்லை, பொருளோடு உங்களுக்கு தொழில்நுட்பமும் வருகின்றது, பல்வேறு தொழில்நுட்பங்கள் வருகின்றன. ஸோ உலகம் ஏற்கனவே ஒன்றாக ஒரு பின்னி பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வணிகர்களின் பங்கு பெரும் பங்கு. இதை பாராட்டி இந்த பொன்னும் பொருளும் கொண்டு தமிழகத்தை வளப்படுத்துவதால் தமிழக மன்னர்களிடையே இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் எல்லோருமே முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிலம் கொடுத்ததற்கு பல கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. தஞ்சை பெரிய கோயிலில் நீங்கள் சோனகன் சாவூர் என்ற இஸ்லாமிய அதிகாரியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது. இன்று என்னென்றால் HRNCயில் இந்துக்களை தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அன்று நாம் கொண்டாடக்கூடிய ராஜராஜன் கட்டிய பெரிய கோயிலில் ஒரு அதிகாரி ஒரு இஸ்லாமியர், அதுவும் தளிச்செண்டரை பார்க்கக்கூடிய ஒரு சோனகன் சாவூர் பரஞ்சோதி என்ற இஸ்லாமியர். அவன் ராஜராஜன் காலத்தில் மிகப்பெரிய விருதுகளை பெறுகிறான். ஓலை நாயகமாக பதவி உயர்த்தப்படுகிறான். அது மிகப்பெரிய பதவி. அப்படிப்பட்ட பதவிகளை வகித்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூவேந்தர்கள் காலத்திலேயே.
இந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இங்கு உண்டு. இஸ்லாமியர்கள் பலப்படுத்தினார்கள். அதை இங்கே இருக்கக்கூடிய மூவேந்தர்களும் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர்களுக்கு தனி இடத்தை கொடுத்தார்கள், ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்தார்கள். அந்த பாரம்பரியம் தான் நமக்கு இருக்கின்றது. சரி, இதை சொல்லிவிட்டேன். சில விஷயங்கள், தவறான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ இஸ்லாம் பற்றி வரும்பொழுது இன்றைக்கு இருக்க ஒரு மிக முக்கியமான பிம்பம் என்றால் பெண்களை பெண்ணடிமைத்தனத்தை மிக ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்கின்றது. உண்மையில் அதுவா? கிடையாது. எல்லா மதங்களுமே ஒரு காலகட்டத்தில் ஆணாதிக்கத்தில் செட்கி சீரழிகின்றது. இஸ்லாமும் அதுக்கு விதிவிலக்கல்ல. நீங்கள் என்னதான் மிக அருமையான ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதினாலும் அதை சிதைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சிதைக்கக்கூடிய ஆட்கள் வரக்கூடியது எல்லாத்தையும் நடக்குது. அது இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தின் காலத்தில் பள்ளிவாசலில் பெண்கள் தொழுதார்கள். நபிகள் நாயகத்தோடு பெண்கள் தொழுதார்கள். ஆனால் அவர் இறந்த சில காலகட்டத்திலேயே அது நிறுத்தப்பட்டது. அப்போ பெண்களுக்கு பள்ளிவாசல் இடம் இருந்தது. இன்றைக்கும் டெக்னிக்கலாக இடம் இருக்குது. குரான் தடுக்கலை. ஆனால் நமக்கு புரிதல் இன்றைக்கி போனீங்கன்னா பல இதில் இங்கே ஆணாதிக்க சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மத்தியிலும் இருக்கின்றது. அதே மாதிரி இஸ்லாமிய கட்டிடக்கலை, நான் உங்களை இஸ்லாத்தை தமிழ் இஸ்லாத்தை பற்றி கூறுங்கள், இல்லை இதை வரைபடம் வரையுங்கள் என்றால் உடனே நீங்கள் ஒரு கூம்பு வடிவ ஏதோ ஒரு மினராவும் போடுவீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் தொழுத பள்ளிவாசல் ரெண்டுமே கிடையாது. மினராவும் கிடையாது, கூம்பு வடிவமும் கிடையாது. ஏன்னா அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, திருப்பரங்குன்றத்தை திடீர்னு பார்த்துட்டு அந்த சிக்கந்தர் மலை தர்காவில் போய் பார்த்தீங்களா, உள்ளே பார்த்தீங்களா, கோயில் மாதிரி இருக்குது, கோயில் மாதிரி இருக்குன்ட்டு. அது அறிவு கட்டவனே. எங்கள் இஸ்லாத்தில் பொதுவாக ஆகமங்கள் கிடையாது. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில் இருக்கக்கூடியது போன்ற ஆகமங்கள் இஸ்லாத்தில் கிடையாது. தொழுகைக்கான இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அது மெக்காவை நோக்கி தொழ வேண்டும், அவ்வளவுதான். உருவ வழிபாடு கூடாது. இந்த 3 இடம் இருந்தால் எந்த இடத்தை வேண்டாலும், இந்த 3 விதிகளை பின்பற்ற எந்த இடத்தை வேண்டாலும் நீங்கள் தொழுகைக்கான இடமாக மாற்றிக்கொள்ளலாம். என்ன அப்படிங்கிறப்ப எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ, இப்போ நமக்கும் நான் சொல்கிறேன், சீன இதற்கு நமக்கான உறவுகளை நாம் அதிகமாக படிப்பதில்லை. இங்கே அதே இஸ்லாமியர்கள் சீனாவுக்கும் சென்றடைகிறார்கள். எப்படி கடல் வழியாக இங்கே வருகிறார்களோ சீனாவுக்கு அப்போ சில்க் ரூட் என்று சொல்லக்கூடிய சில்க் வணிகத்தடம் இருக்கின்றது. இது 742 8ஆம் நூற்றாண்டில் சீனாவில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். சீன கட்டிடக்கலை. இங்கே மினரா இருக்கிறதா, கூம்பு வடிவம் இருக்கின்றதா? சீனாவில் இது போன்ற நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் உள்ளன. லட்ச முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறார்கள். எந்த ஒரு அச்சுறுத்தலுமின்றி தங்கள் மார்க்கத்தை, நாம் ஏதோ கம்யூனிச நாடு என்றால் அங்கெல்லாம் அவர்களால் மதத்தை பின்பற்ற முடியாது இருக்கின்றோம். எந்த அச்சுறுத்தலுமின்றி சீன இனத்தோடு ஒன்றி போனவர்களாக, ஹான் இனத்தோடு ஒன்றி போனவர்களாக, உய்குர் என்று பல்வேறு உய்குர்கள் குறித்து சில வேறு சான்றுகள் உள்ளன. ஆனால் சீனாவில் முஸ்லீம்கள் இன்றளவும் மத நம்பிக்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு கிடையாது. வெளியே இறங்கினா எவனா அடிப்பானா, மாட்டுக்கறி வச்சிருக்கியா, இந்த கேள்வியெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் சீனா ஒரு கம்யூனிஸ்டாக இருக்குது. இதுதான் சீனா. இது 8ஆம் நூற்றாண்டில் சீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அடுத்து இது மாலி. இது முழுக்க களிமண்ணால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாலி. வருடம் அந்த மக்கள் இந்த களிமண்ணில் மீண்டும் இதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் மாலியில் உள்ளன. அடுத்து அண்டை மாநிலமான கேரளம். நான் இன்னொன்று அண்மை காலமாக நான் வருத்தத்தோடு பார்க்குறது என்னென்னா, பல்வேறு தடவை நம்ம வரலாற்றை பேசுகிறப்ப நிறைய கேரள வரலாற்று நிகழ்வுகளை ஏதோ அது தனி மலையாளிகளோட வரலாறுங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்மளுடைய வேர்கள், நம்மளுடைய இது பண்பாடு முழுக்க அங்கே இருக்குது. அதற்கு பள்ளிவாசல் மிக அருமையான இடங்கள். அந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த முச்சந்தி பள்ளி அப்படின்னு, அதுதான் கோழிக்கோடில் இருக்கக்கூடிய மிக பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு சாமுத்ரி, கேரள சாமுத்ரி மன்னன் கொடுத்தது. அதாவது சேரமான் பெருமான்கள் போன பிறகு சாமுத்ரிகள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த கல்வெட்டு தமிழ். இது நீங்கள் கொச்சியில் போனீங்கன்னா இன்னொரு அருமையான இது இருக்குது, செம்பிட்டப்பள்ளி அப்படின்ட்டு, மட்டாஞ்சேரியில். எல்லாம் அந்த ஜூஸ் சினகாக்கு போவாங்க, இதை விட்டுருவாங்க. செப்புலேயே அவங்க மேல்கூரையை பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் தாக்குதலுக்குள்ளாது, போர்ச்சுகீஸ் காலத்தில் தாக்குதலுக்குள்ளாது நினைக்கிறேன், 15ஆம் நூற்றாண்டு இறுதியில். 1521 அது மீண்டும் புனரமைக்கப்படுது. மிகப்பெரிய தமிழ் கல்வெட்டை பார்க்கலாம் நீங்கள் கொச்சியில்.
நீங்கள் தமிழோட இதை தேடி போய் அதோட எல்லைகளை பார்க்கணுன்னா நீங்கள் பள்ளிவாசல் முஸ்லீம்கள் தான் த ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கேரள கட்டிடக்கலை. இதில் சுரேஷ் என்னென்னா இந்த பள்ளி நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து அப்போ 3 அடுக்கு பள்ளி வாங்க, நான் 3 மாடி. இதை 14ஆம் நூற்றாண்டில் இதை பற்றி பல குறிப்புகள் இருக்குது. இதை கட்டினது ஒரு அரபிய வணிகன் வந்து கோழிக்கோடில் இந்த பள்ளிவாசலில் கட்டுறான். ஆனால் அவன் கட்டுறப்ப அங்கே மினராவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேரளாவில் என்ன கட்டிடக்கலையோ அந்த கட்டிடக்கலை தான். அப்போ பள்ளிவாசலுக்கு என்று தனியாக வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பள்ளிவாசல் இதை நீங்கள் பார்க்குறது கீழக்கரை. இது வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கான். திருப்பரங்குன்றத்தோடு சேர்ந்து எத்தனை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோயில்களை பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்கன்ட்டு. இதை மாற்றவே முடியாது. நீங்கள் ஏன்னா பள்ளிவாசல் கட்டுறப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கப்போ மேற்கு நோக்கி கௌபா நோக்கி தான் நீங்கள் வந்து கட்ட முடியும், பார்த்து கட்ட முடியும். கோயில் அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. தமிழ் கூறுகள் நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ இது எல்லாமே இதெல்லாமே நீங்கள் அந்த பள்ளிவாசலில் பார்க்கலாம். அது வந்து இதுக்கும் முன்னாடி கட்டப்படும். இது வந்து சீதக்காதி செத்தம் கொடுத்தான் சீதக்காதி சொல்லாமல் அவர் கட்டின பள்ளிவாசல். அது பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய பட்டம். இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் நீங்கள் தென் தமிழகம் போயிட்டீங்களா, கடற்கரையோரமாக இங்கே பழவேற்காடுலேருந்து போனீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல் மட்டும் இல்லை, தர்காக்களும் இதே போன்ற தோற்றத்தில் தான் இருக்கும். அது நான் பின்னாடி வந்துக்கிறேன். அடுத்து இப்போ இஸ்லாத்தோட அடிப்படை இது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அப்படிங்கிறது அடிப்படை 5 தூண்கள். தொழுகைக்கான இடம் தான் பள்ளிவாசல். பலருக்கும் பள்ளிவாசலுக்கும் தர்காக்குமான வித்தியாசம் தெரியாது. பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கான இடம். 5 வேளை தொழுகை வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொழுவதற்கான இடம் பள்ளிவாசல். தர்கா என்பது ஒரு இஸ்லாமிய பெரியவர் மறைந்த பின் அவருக்கு மேல் கட்டப்படும் ஒரு எழுப்பப்படும் சமாதி, அங்கு தான் தர்கா என்று சொல்லப்படும். இப்போ திருக்குறானில் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்திற்கு வருகின்றேன். இது வந்து 49 அத்தியாயம் 13 அறைகள் என்று சொல்லக்கூடியது. மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். இதோட அடிப்படை என்னன்னா, கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் வெவ்வேறு இனங்களாக உங்களை படைச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான். வெவ்வேறு இனங்களாக படைச்சிருக்கேன்னா அந்த இனங்களுக்கான பண்புகள் இருக்கணும் இல்லையா? நீங்கள் எல்லா பண்புகளையும் விட்டு போட்டு ஒரே இனமாக இருக்கிறதுக்காக இறைவன் படைக்கலை. வெவ்வேறு இனங்களாக படித்த வந்து ஒரு தமிழ் இனமாவோ ஒரு சீன இனமாவோ ஒரு மலாய இனமாவோ தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஏன்னா அதுதான் உங்களுடைய தாய்மொழி என்பது. ஏன்னா இதை வந்து குரான் வலியுறுத்துது. அடிப்படையாக பல இடங்களில் வந்து நீங்கள் இந்த பன்மைத்துவத்தை வந்து நம்ம எப்படி பன்மைத்துவ வழிபாடை பேசுகிறோமோ அதே பன்மைத்துவத்தை வந்து குரான் வலியுறுத்துது. அடுத்தது இப்போ நம்ம அடுத்த இந்த சூஃபி தர்காக்களை நோக்கி பயத்தை நகர்வோம். 8ஆம் நூற்றாண்டில் வந்து ராபியா பாஸ்ரா என்ற நகரத்தில் இந்த பெண்மணி அதே காலகட்டம் 7 அல்லது 8 ஆண்டார். பாஸ்ரியா வந்து ஒரு நாள் வந்து பாஸ்ராவில் வந்து கையில் வந்து ஒரு கையில் வந்து எரியும் நெருப்பு, ஒரு சட்டியில் எரியும் நெருப்பு கங்குகளோடு இன்னொரு கையில் வந்து ஒரு பச்சை தண்ணியில் வாளி பச்சை தண்ணி தூக்கிட்டு வாளியில் பச்சை தண்ணி தூக்கிட்டு தெருவில் ஓடுறாங்க. அப்போ பார்த்துட்டு ராபியா என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறா, எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்கேன்? ஏன்னா பைத்த ஒரு கையில் நெருப்பு இன்னொரு கையில் வாளி தண்ணி இல்லை என்ன அப்படிங்கிறப்ப வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறாங்க, இறைவா சுவனத்தின் சொர்க்கத்தின் சுகத்திற்காக உன்னை நான் வணங்கினேன் என்றார். அந்த கவிதை கொஞ்சம் இதாக இருக்குது. அது சொர்க்கத்தை நாடி வந்து உங்களை வந்து வணங்குறாங்க மக்கள் அப்படின்னா அந்த சொர்க்கத்தை வந்து இந்த தீக்கங்களால் போட்டு நான் வந்து தீக்கரையாக்கிடுவேன். அதே மாதிரி வந்து நரக நெருப்புக்கு பயந்து வந்து உன்னை வணங்குறாங்கன்னா அது மேலே தண்ணியை ஊற்றி அந்த நரக நெருப்பை அனுப்பிச்சிருவேன். உன்னை வணங்குவது உனக்காக மட்டுமே தான் இருக்கும், உன் அன்பினால் மட்டுமே தான் இருக்க முடியும், தவிர அதை தாண்டி இருக்கக்கூடாது. இந்த 2 பேர்த்துக்கு என்ன காமன் அப்படின்னா, ஆண்டாளுக்கும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனால் ஒரே காலகட்டம். 2 பேர்த்துக்கும் என்ன ஒரே ஒரு பொது இது என்றால் 2 பேருமே வந்து தெய்வீக காதல், இறைக்காதலால் உந்தப்பட்டவர்கள். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா
நீங்கள் ராபியாலேருந்து பார்க்குறீங்க, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக வந்து அந்த மரபை வந்து பார்க்குறோம். அப்போ இங்கே பக்தி மரபு இருக்குது. பக்தி மரபு முடிஞ்சு உங்களுக்கு சித்தர் மரபு வர்றப்போ வந்து உங்களுக்கு பல்வேறு பொதுவான 2 சமூகங்களுக்கான பொதுவான பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கணும். உங்களுக்கு வந்து சித்தர் மரபு நேற்று ஆறுமுக தமிழன் பேசினார் நினைக்கிறேன். அவருடைய நான் உரை கேட்க நான் வர முடியும், வேற ஒரு மீட்டிங் இருந்தனால. இப்போ சித்தர் மரபில் வந்து 4 இருக்குது. சரியை, இறைவனை அடைவதற்கு, பரம்பொருளை அடைவதற்கு, பக்குவத்தை பெறுவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அதேபோல் சூஃபி மரபும் வந்து கட்டமைக்கின்றது. இதில் என்ன அப்படின்னா வந்து 2 வந்து ஒரு காலகட்டம். இப்போ இப்னு அரபி என்பவர் தான் சூஃபி மரபை கட்டமைக்கிறார். ஒரு திருமூலர் காலம் குறித்து பல்வேறு வித்தியாசம் 7லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட இது இருக்குது. நான் அந்த இதுக்குள்ளே போகிறோம்ல. ஆனால் திருமூலர் தான் நம்ம வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்றவர், அன்பே சிவம், அன்பு மூலமாக வந்து இறைவனை அடைய முடியும். அதே தான் வந்து வஹ்தத்துல் வஜூத் அப்படின்ட்டு யூனிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இறைவனை அன்பின் மூலமாக அடைய முடியும்னு சொல்லக்கூடிய அதே இதை வந்து செய்தியை வந்து இப்னு அரபி பேசுகிறான். 2 சம காலகட்டம். நீங்கள் ஏதோ வந்து நான் ஏதோ ரொம்ப ரேராக 2 எக்ஸாம்பிளை தூக்கி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. உங்களை அடுத்து இப்னு அரபியோட வெவ்வேறு இது நீங்கள் அந்த சூஃபிய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கவிதைகள் வந்து நீங்கள் இதில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இருக்கும். அதில் அவன் சொல்லக்கூடியது, வெவ்வேறு படிமங்களுக்கு இதயம் திறந்தே கிடைக்கிறது. இது கிறிஸ்துவ சன்னியாசின் துறவு மடம், சிலைகள் கொழுவிருக்கும் கோயில், அரபு நாட்டு மான்களின் மேய்ச்சல் வெளி, ஹஜ் பயணிகளுக்கு இது கௌபா பள்ளி. இந்த மாதிரி இந்த கவிதைகள் வந்து நீங்கள் இந்த சூஃபி உலகத்துக்குள்ள சூஃபியும் சித்தரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே இதுக்கு வரக்கூடியது தான். 2மே சிமிலாரிட்டிஸ் வந்து காமன், மாற்றி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது இருக்குது. அடுத்த கவிதை இதுக்கு அடுத்தது இந்த இதை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம், கூகுளிலேருந்து பார்த்துக்கலாம். மௌலானா ஜலாலுதீன் ரூமி ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதி. அவரோட சித்தாந்தத்தில் வந்து என்ன செய்வது நண்பர்கள் எனக்கே தெரியவில்லை, நான் கிறிஸ்தவனோ யூதனோ முஸ்லீமோ அப்படின்ட்டு. இந்த போக்கு மதங்களை தாண்டி அன்பை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு இது வந்து உங்களுக்கு சூஃபி மரபில் இருக்கு. அது மட்டுமல்ல, நாம் மிகவும் தவறாக இங்கே புரிந்து கொள்வது அல்லாஹ் என்றால் ஏதோ உங்களுக்கு அல்லாஹை பற்றி கட்டமைப்பது வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஆண் கடவுள், ஒரு சர்வாதிகாரி, உங்களை தண்டிக்கக்கூடியவர். நீங்கள் தவறு செய்தால் உங்களை தீவிரமாக தண்டிப்பான் என்று. நான் அதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே வந்து அந்த துவக்க இதை சொன்னேன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய என்று. அதுதான் அல்லாஹ். அந்த அளவற்ற அருளையும் நிகரற்ற அன்பையும் பேசுபவர்கள் தான் சூஃபிகள். அதில் இந்த இறைக்காதல் என்று பேசினேன். இறைக்காதல் அப்படிங்கிறது இறைவனோடு சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடையே வந்து இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதர்கள், ஒவ்வொரு படைப்பாங்க. அந்த இறைக்காதலை வந்து சூஃபிகள் வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. எங்கே அப்படின்னா, அங்கே அந்த இறையை வந்து அவர்கள் பெண்ணாக கூட உருவகித்து பார்க்கிறார். இது பலருக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கலாம், என்னடா இஸ்லாத்தில் இறையை வந்து ஒரு பெண்ணாக உருவகிக்கிறதா அப்படின்ட்டு. அவங்க இறைக்கு வந்து ஒரு ஜெண்டரே கிடையாது. ஆனால் அவர்கள் அப்படி இறையோட ஒன்று சேர்தலை வந்து ஒரு பெண்ணாக உருவகித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சூஃபித்துவம் கொண்டு வருது. இப்போ நம் சித்தர், நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ சித்தருக்கும் இங்கேயோ ஏதோ 2-3 சின்ன எக்ஸாம்பிள்ஸுன்னு. சிவவாக்கி சித்தர் இவருடைய அந்த வரிகளை பாருங்கள். கட்டகல்லை சுற்றி 4 புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று முணுக்கச் சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை. இதுதானே அடிப்படை இஸ்லாமிய தத்துவம். நீங்கள் தாயுமானவர் பாடல் எடுத்து புரட்டி பாருங்க. அந்த தாயுமானவர் நம்ம வந்து அவரை நம்ம இந்து அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே போட்டு, சைவத்துக்குள்ளே போட்டு பிராண்டுக்குள்ளே அடைக்காட்டி அவரோட பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள் வந்து இஸ்லாமிய தத்துவங்கள் தான். அப்போ இந்த சித்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து உறவு வந்து 2 மதங்களும் கட்டாயம் வந்து பிணைந்திருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல் நிகழ்ந்திருக்கின்றது. இதெல்லாம் ஆய்வு செய்யாத பகுதிகளாக இருக்கின்றது. அதுதான் வந்து பிரச்சனை, சிக்கல். அடுத்தது இப்போ தமிழ் இஸ்லாமிய சித்தர் சூஃபின் மரபுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூஃபிங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ வந்து சித்தர் தான். அதுவும் 15 சித்தர்களில் ஒருவராக தான் குணங்குடி மஸ்தான் சாஹிபை வைப்பாங்க. நான் அவர் இருந்தாரோ இல்லையோ, அவர் அந்த 15 சித்தர்களுக்கு சித்தராக தான் அவரை எனக்கு தெரியும். பின்னாடி தான் இப்போ தான் சூஃபிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் போகுது. இது வந்து அந்நியப்படுத்துது. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கொண்டு வர்றப்ப நம்மளுடைய வேர்கள்லேருந்து அந்நியப்படுத்துதா இருக்கு. அதில் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குணங்குடி மஸ்தான் வந்து சூஃபின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய சித்தர் மரபுலேருந்து தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தக்கலை பீரப்பா இவங்க எல்லாமே வந்து உங்கள் சித்தர் மரபில் வரக்கூடியவர்கள் தான். மிகப்பெரிய சித்தர்கள் இருக்காங்க தமிழ் இஸ்லாமிய சித்தர்கள்.
ஏன்னா இது நான் வரிசையாக படிக்கிறேன். ராமத்தேவர் வந்து நாகப்பட்டினத்திலேருந்து, அவர் வந்து ஐயங்கார் என்று நினைக்கின்றேன். இது தியானம் செய்கிறார். தியானம் செய்தால் கண் விழித்துப்பா. இது இங்கே நம்ம ஊரில் தியானம் செஞ்சு கண் விழிக்கிறது வந்து மெக்கால போய் கண் விழிக்கிறார். அங்கே இவர் கோவணத்தோடு இருக்கார். மெக்கால இருக்கவன்லாம் வந்து அங்கே அரபிகளோட உடை உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு அந்த மண்ணுக்கு வந்து அவர் நம்பி வரி நீல அங்கி அணிந்திருக்க வேண்டும். கோவணத்தோடு ஒருத்தன் புனிதமான ஒரு மெக்கால வந்து எப்படி வந்து உட்காந்தான்னு சண்டைக்கு வர்றாங்க, அடிக்க போகிறாங்க. அவர் தரத்தில் நான்லாம் ஒன்று இங்கே திருட்டுத்தனமாக இங்கே வரலையே, நான் தியானம் பண்ணேன், முடிச்சு பார்த்தேன், நான் மெக்கால இருக்கேன் அப்படிங்கிறார். நண்பரே, நான் சொல்லுவது வந்து ஏதோ யாரோ சொன்ன கதையெல்லாம் கிடையாது. இது ராமத்தேவரை எழுதி வைத்துட்டு உங்களுக்கு வந்து புத்தகங்களாக இருக்கின்றது. ஏன்னா அவருடைய பாடல்கள் இந்த முடித்து பார்த்த உடனே வந்து ஒரு பெரியவர் வரையா வந்து பேசிட்டு இல்லை அவர் சொல்கிறது உண்மைதான், அவர் வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணி முடிக்கிறப்ப இங்கே தான் வந்திருக்கார் அப்படி. அப்புறம் அவர்களுக்கு வந்து அந்த அரபு அங்கிகளை தருகிறார்கள். அவர் உடைத்து கொண்டுகிறார், மெக்காவிலே உலாவுகிறார். அவர் அங்கே சொல்லி அவருக்கு வந்து ரசவாதத்தில் ஆர்வம். அங்கே இருக்கக்கூடிய சூஃபிகளை தேடி அலைகிறார். சொல்கிறார், இதெல்லாமே அவர் எழுதியிருக்கார், விவரமாக பாடல் எழுதியிருக்கார். ஏன்னா அங்கே போய் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்து இது பண்ணுறப்ப சூஃபிகள் பலரும் தங்களை காட்டிக்கிறது கிடையாது. சூஃபித்துவோட மிக முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். சூஃபித்துவம் வந்து உருவானது இறைக்காதல் மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து 4 கலீஃபாக்கள், நபீல் நாயகத்துக்கு அடுத்து 4 கலீஃபாக்கள் வருகிறார்கள். அவருடைய காலம் முடிந்த பின்னர் மன்னராட்சி மலர்கின்றது. மலர்கின்றன்னு சொல்ல மாட்டேன், துரதிருஷ்டம் என்று சொல்லலாம். மன்னராட்சி வருகின்றது. மன்னராட்சியில் உங்களுக்கு வந்து அடிப்படை இஸ்லாமிய விழுமியங்களை விட்டு ஒரு சுகபோக வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய இருக்குது. அந்த சுகபோக வாழ்க்கையை எதிர்த்து தான் மக்களுடன் பயணிக்க வேண்டும் என்பதுதான் சூஃபித்துவம். மன்னர்கள் என்ன கூப்பிட்டாலும் விலை போகாதவர்கள் தான் சூஃபிகள். இது அடிப்படை. உங்களுக்கு இதெல்லாம் எதிர்த்து இந்த மண்ணாசை பொன்னாசை இதையெல்லாம் விட்டு விலகி இருப்பதே சூஃபித்துவத்தின் மிக முக்கியமான ஒரு கொள்கை. அப்போ இதில் வந்து உங்களுக்கு தமிழில் தக்கலை பீரப்பாக்கு வந்து உங்களுக்கு இவர் மலையாள மன்னர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டாறு ஞானியப்பா, குணங்குடி மஸ்தான் சாஹிபு, பெண்கள் இருக்காங்க, செய்யது ஆசியா உம்மாள், கச்சிப்பிள்ளை அம்மாள், என்ன யானக்கும்மி, குறவஞ்சி, இதெல்லாம் அருமையான எழுத்துக்கள். இதெல்லாம் தான் இவங்க தான் வந்து சித்தர் இதில் வரக்கூடியவங்க. இப்போ நாம் இது இன்றைக்கி இருக்க ஒரு பிரச்சனைக்கு வருவோம். இப்போ என்னென்னா, உங்களுக்கு இஸ்லாத்தோட ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சூஃபித்துவத்தை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்து அது பெரும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. அது நான் பின்னாடி இன்னும் விவரமாக சொல்கிறேன். அதில் வந்து ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை வந்து உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில யாருமே கிடையாது. நபிகள் நாயம் கூட வந்து இடையில வந்து உங்களுக்காக பேச முடியாது. நீங்கள் வேறு யார் காலிலும் வணங்கி விழக்கூடாது. இறைவனை தவிர வேறு யாரும் வந்து கீழே அதுதான் வந்து அடிப்படை கொள்கை. இன்றும் ஏன் ஈரானியர்கள் போராடுகிறார்கள் என்றால் இந்த ஒரு அடிப்படை கொள்கை இருப்பதனால். அப்படி இருக்கப்போ வந்து சிலர் சூஃபிக்களிடம் போய் சில இதை கேட்கின்றார்கள். சூஃபிகள் இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. அப்போ இப்போ குணங்குடி மஸ்தான் பாடலை எடுத்தால் என்னை மெனது மிகவும் உருக்கிய பாடல், அது பின்னாடி வரும். இந்த சூஃபிகளோட பாடல்லையோ இல்லை பழைய தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்தை எடுத்தினார். பிள்ளைத்தமிழுக்கு என்று வரைமுறை உண்டு. எப்படி பிள்ளைத்தமிழ் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், என்னதில் போக வேண்டும் என்று அந்த வரைமுறைகளை தமிழ் இஸ்லாமிய இலக்கிய புலவர்களும் பின்பற்றுகிறார்கள், சூஃபிகளும் பின்பற்றுகிறார்கள். சரஸ்வதி மாலையை நீங்கள் தமிழ் பாத்திமா நாச்சியாரை பற்றி சரஸ்வதி மாலை படிக்கலாம். அவர் சரஸ்வதியாக ஆக்கவில்லை, இதுதான். ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து குணங்குடி மஸ்தானோட பாடல் நீங்கள் இந்த மணன்மணி கண்ணி இன்னும் விவரமாக இருக்கிறேன். அதில் வந்து சில இமேஜரிஸ் வரும். உமையாள், நந்திகேஸ்வரன், கணபதி என்றெல்லாம் வரும். இதை உடனே வந்து குழப்பிக் கொள்கிறார்கள். நேரடி அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அடிப்படையாக சித்தர் மரபை நீங்கள் புரிஞ்சுக்கணுனாலும் சித்தர் மரபை நீங்கள் நேரடியாகவே எடுத்துக்க முடியாது. எல்லா பொருளும் நேரடியாக எடுக்க முடியாது. இப்போ இவர்கிட்ட வந்து இடைக்காடர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, விஷ்ணு அவதாரங்களையே பெரிய அவதாரம் இது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஏழை ரூபம், இடைய ரூபம், இளிச்சவாயன், இவர்களுக்கு திருவிழா கொண்டாடுங்கள் அப்படின்ட்டு. விஷ்ணு வாரத்தில் யாரை இளிச்சவாயன்னு சொல்கிறார். விஷ்ணுவை இளிச்சவாயன்னு ஒரு கடவுளை வந்து இளிச்சவாயன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ நம்ம யார்ட்டையே போடா இளிச்சவாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? என்ன
இப்போ ஏழை வந்து ராம அவதாரம், இடையன் வந்து கிருஷ்ண அவதாரம், இளிச்சவாயம் அடுத்த ஸ்லைட், இதுதான் இளிச்சவாயம். அப்போ அந்த சித்தர்களோட குறியீடுகள், அந்த குறியீடுகள், அந்த மொழிகள் தெரியாமல் நம்ம இந்த பாடல்களில் படித்தோம்னா அதோட அர்த்தமே விளங்காது, தப்பு தவறாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சூஃபிக்கள் இதுலேயும் நடக்குது. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் கோலோச்சக்கூடிய ஒரு தத்துவம் வஹாபியம் என்று சொல்லக்கூடியது, அது எல்லாருமே நேரடியாக பொருள் பார்க்குது. பாரதியாரோட கவிதை, இயேசுவை பற்றி பாரதியாரோட கவிதை பாருங்க. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், அவர் சைவத்தை கொண்டு அங்கே இது பண்ணல. அதாவது உங்களுக்கு 19ஆம் தமிழகம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே கற்றுத்தேர்ந்த ஞானியர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லா இறைவனும் ஒன்று தான். என்ன அங்கே பாருங்க, திருவிக்கா பாருங்க, முருகனை பற்றி பேசுகிறப்ப என்ன, இயற்கையும் மனமும் மாறா இளமையும் கடவுள் தன்மை அழியாலும் அறிவிச்சிருந்த எச்சமயத்தவருக்கும் கொள்ளும் ஆண்டவனுக்குரிய இயல்புகளாம். அதை வந்து வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு பேர்களில் கூப்பிடுவாங்க அப்படின்னு திருவிக்கா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நம்ம முருகன்னு கூப்பிடுறோம், இதை இன்னொரு சமயத்தில் வேற ஒரு பேராக கூப்பிடுவாங்க. அதுவும் முருகன் அப்படிங்கிறது ஒரு கடவுளோட பேர். எப்படி அல்லாங்கிறது வந்து ஒரு இறைவனோட இது, அவ்வளோதான். அது கிறிஸ்தவர்களுக்கும் அல்லா தான். ஸோ அதுதான், இப்படி தான் வந்து தமிழ் சமூகமும் பார்க்குது. உங்களுக்கு தமிழ் சமூகம் 19ஆம் நூற்றில் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஓப்பனான திறந்த மனப்போமையோடு பார்க்கக்கூடியதை, இறை என்பதே ஒரு பொதுவான பேராக பார்க்கக்கூடியது இருக்குது. எந்த அளவுக்குன்னா இயேசுவை வந்து ஈசன் என்று பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு கூட பாடக்கூடிய அளவுக்கு. குழங்குடி மாஸ்டர் நான் சொன்னலே அந்த மருண்மணி கண்ணி, இந்த பாட்டு பல இது எழுதியிருக்கார், ரஹ்மான் கண்ணி அப்படின்ட்டு நிறைய மிக அருமையான பாடல்கள். இன்று வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு முஸ்லீம்களை தவிர மீது எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் வந்து மனோன்மணி கண்ணி 1-2 மாதிரி எழுதினால. இதில் வந்து இறைக்காதலை பற்றி பேசுகிறார். நந்திகேஸ்வரன் மெய்த்தலோ மேலும் கனவு கண்டேன் நந்திகேஸ்வரன் ஆரம்பித்து ஒரு தீவிரமான ஒரு இறைக்காதல். மனோன்மணி என்பது மனதின் மணி. நான் சொன்னேன், அல்லாஹ் என்பது இறை மட்டும் இல்லை, அது உங்களுடைய மனசாட்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா அதுதான் மனதின் மணி என்பது மனசாட்சி. இப்போ அதை வந்து ஒரு பெண்ணாக உருவத்தை அவர் பாடுறப்ப பல்வேறு நீங்கள் அதை படித்து பார்க்கணும். அது உண்மையிலே படித்தாதான் அவங்களோட இன்பம் தெரியும். என்னால் ஒரு 2 இரவுகள் தூங்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து புல்லரிச்சு போய் இதாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு உச்சமான, நம்ம கமலஹாசன் சொல்லுவார்ல, இது மனிதர்கள் அறிந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்ட்டு. உண்மையிலே என்ன தெய்வ காதல் நீங்கள் அதை வந்து நீங்கள் மனோன்மணி கண்ணியை படிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இருந்தது. அதில் இந்த முக்கியமான இந்த ஒருவர் இவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து தனக்கு திருமணம் செய்யறப்ப வேண்டான்றார். தம்பிக்கு பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த இதில் இறைக்காதல் இதில் போயிடுறேன், சூஃபி இதுக்குள்ளே போகிறேன், எனக்கு இதை வேண்டாம் அப்படின்றாரு. அதுலேயே தான் அவர் தொடர்ந்து இருக்கார். கடைசியில் இறந்தது இங்கே தான், நம்ம ராயபுரத்தில் தான் வந்து அந்த தொண்டையார்பேட்டைங்கிற இடத்துல தான் அவர் வந்து இறந்தார். அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரி, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உன்றனக்கு, உன்னை விட்டால் பெண்ணெனக்கும் உண்டோ எனக்கு. ஏன்னா நீங்கள் முழு கவிதை படிக்கிறப்ப அது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், கிளர்ச்சி, அது எல்லாமே வேற. அடுத்து இப்போ தமிழகத்து தர்காக்கள், இவ்வளோ நேரம் தலைப்போடு தான் பேசிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு அடித்தளம் தான் கொடுத்தேன். இப்போ வந்து நேரடியாக வந்து எதுக்கு வருவோம். இப்போ நம்ம போகர், நான் சொன்ன சிவவாக்கியர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இன்னும் உள்ளே போக வேண்டியது இருக்குது. போகர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து மெக்கா போயிட்டு வந்தேன், மெக்கா மேலே பறந்துட்டு வந்தேங்கிறார். ஏன்னா இது போகரோடது. போகர் என்ன பண்ணார், பழனியில் இருக்க நவபாஷினி சிலையை செய்தவர் போகர். அது மட்டுமல்ல, இப்போ பிரச்சனையாகி கொண்டிருக்க திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை, அதுக்கும் சென்றவர் போகர், அதையும் அவரே எழுதியுள்ளார். என்ன, ஸோ இந்த போகர் தான். இப்போ வந்து தர்காக்கள் நேரடியாக வருவோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சூஃபிசம்ங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அது அப்படியே வந்து டைல்யூட் ஆயிடுது. என்னென்னா வந்து ஒரு காலத்தில் வந்து ஜலாலுதீன் ரூமி இந்த மாதிரி வந்து சித்தாந்த கருத்துக்களை பேசுபவர்கள் வந்தால் சூஃபிக்கும். பின்னாடி என்னென்னா உங்களுக்கு வந்து நீத்தார் மரபு நமக்கு இருக்குது. ஒவ்வொரு சமூகங்கள்லேயும் வந்து ஒரு மரணத்தை, ஒரு துயர் மரணத்தை அவங்களுக்கு வந்து இது பண்ணி, இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய ஒரு அருஞ்செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணி மரணத்தை செய்தவங்களுக்கு வந்து ஒரு வழிபாட்டு முறை வந்து தமிழ் மரபில் இருக்குது. பல்வேறு மரபுகள் அது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொடுமரணத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பெண் தெய்வங்களாக்கக்கூடியது, அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தர்காக்கள் வந்து உங்களுக்கு வந்து
இன்றைக்கி வந்து நீங்கள் பல்லாவரம் போனீங்கன்னா பல்லாவரத்தில் வந்து ஜமீன் பல்லாவரத்தில் வந்து ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் வந்து அடங்கியிருக்க புத்த சாஹிப் என்பவர் அவர் வந்து போர்ச்சுகீசியருக்கு எதிராக போடுறார். எங்கே? சாந்தோம் கோட்டையில். சாந்தோம் இன்றைக்கி மயிலாப்பூர் இருக்குல்லையே அந்த சாந்தோமி, அங்கே அந்த கோட்டையில் வந்து அவர் மேலே போய் போர்ச்சுகீசிய கொடியை வெட்டிட்டு கீழே வர்றப்ப மறைந்தது ஒரு போர்ச்சுகீசிய வீரன் வந்து அவர் கழுத்தை வெட்டிடுறோம். வெட்டினப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விழுந்த கழுத்தை எடுத்து மீண்டும் பொருத்திக்கிட்டு குதிரை மேலே பாஞ்சு போகிறார். அவர் பின்னாடியே வந்து அவருடைய அம்மா, நாய், நண்பர்கள் எல்லாம் போகிறாங்க. அந்த தலை வந்து பல்லாவரத்தில் விழுகின்றது. அங்கே தான் அவருக்கு தர்கா இருக்குது. இப்போயும் போனீங்கன்னா அந்த தர்கா இருக்குது. இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. இது நடந்ததா நடக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நம்பப்படுது. அப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களாக இது மருத்துவம் தான் சொல்ல முடியும். அப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது என்று மக்கள் நம்புகிறார்கள். அங்கு தர்கா இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி கொடூர மரணம் அடைந்தவர்கள் இவர்களுக்கும் தர்கா இருக்கின்றது. வெறும் ஆன்மீக சித்தாந்தங்களை பேசியவர்களுக்கு மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கி சூஃபியிசம் என்பது இந்த அளவுக்கு பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. பல தென் தமிழகத்தில் வந்து துயர் மரணங்களை எதிர்கொண்ட பெண்களுக்கு கூட தர்காக்கள் இருக்கின்றன. தர்காக்களில் பலவிதம். நாகூர் தர்காங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சாகுல் ஹமீத் உங்களுக்கு வடக்கிருந்து வர்றாரு, மக்காலாம் போயிட்டு தமிழகம் வர்றாரு, வந்து பல்வேறு இடங்களை சுற்றுறாரு. என்னுடைய இது வந்து அந்த நேரத்தில் இங்கு ஒடுக்கப்பட்ட சாதியினர் பலர் வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கலாம் நாகூர் மீரான் காலத்தில் என்பதுதான். அவர் வந்தப்போ வந்து இங்கே செவப்ப நாயக்கர் தஞ்சை மன்னர், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல், இப்படி தான் நாகூர் புராணம் சொல்கிறது, உடம்பு சரியில்லாமல் போகின்றது. இவர் தான் வந்து அதுக்கு குணப்படுத்துகிறார். குணப்படுத்துறதுக்கு நன்றி கடனாக வந்து அங்கே இடம், நாகூரில் இடம் தர்றாங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் இடம் கொடுத்து மராத்திய மன்னர்கள் வந்து அங்கே இருக்க பல்வேறு மினராக்களை கட்டியிருக்கிறார்கள். ஆர்காட் நவாபுகள், செட்டியார்கள், இப்படி வந்து உங்களுக்கு பல்வேறு சமூகத்தினோட கொடை இருக்குது. இன்றைக்கும் தர்காக்களோட மிக முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கும் வந்து உங்களுக்கு அந்த கந்தூரி நடக்கிறப்ப மராத்திய மன்னர்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தங்க வந்து இந்த காணிக்கை செலுத்திட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த தஞ்சாவூருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு பில்கிரிமேஜ் கிளம்புனாங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் இருக்கும். இங்கே போகிறது, அடுத்து வேளாங்கண்ணி, நாகூர், வேளாங்கண்ணி, அப்புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், இப்படி போவாங்க. எல்லா இதுவும் பண்ணக்கூடியது. ஏன்னா அப்போ நான் தர்காக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் உண்டு இங்கே. ஏன்னா இப்போ வந்து எத்தனை பேர் இங்கேருந்து பள்ளிவாசல் போயிருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா பள்ளிவாசல் எப்படி இருக்குது, உள்ளே விடுவாங்களா, எல்லாத்துக்கும் இந்த இது இருக்கும். ஆனால் தர்காக்கள் நீங்கள் நிச்சயமாக பலரும் போயிருப்பீங்க. ஏன்னா இந்த இடம் தான் பள்ளிவாசலுங்கிறது 5 வேளை தொழுகைக்கான இடம். தொழுகாத நேரத்தில் பூட்டி வைத்திருப்பார்கள். தர்கா வந்து அப்படி கிடையாது. அது யாரோ அடங்கியிருக்க இடம். அங்கே வந்து பசியாடுறதுக்கு இதுக்கு எல்லாமே ஆட்கள் வருவாங்க, அது திறந்தே இருக்கும். அப்போ இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வந்து ஒரு தெரியக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்று, அதாவது ஒரு சாமானியனுக்கு, இஸ்லாத்தை பற்றி தெரியாத சாமானியனுக்கு அது அவன் உபயோகப்படுத்தக்கூடிய டேர்ம் என்ன, அல்லாஹ் சாமி. இந்த சூஃபி தர்கானா அது அல்லாஹ் சாமியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாஹ் சாமி அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த ஒரு புரிதல். அப்போ இந்த தர்காக்களில் வந்து பல்வேறு கட்டமைப்புகள் இருக்கின்றன. காட்டுபாவா பள்ளிவாசல் அப்படின்னு எடுத்திங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து கல்வர்கள் வந்து வழிப்பறி செய்ய முயற்சிக்கப்ப இவர் காப்பாற்றி உயிரிழக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய தர்காவாக இருக்கின்றது. இன்றும் இதற்கு வந்து அந்த சமூகத்தவர், நான் சமூகத்தோட பேர் சொல்ல விரும்பலை, அவங்கெல்லாம் வந்து அதில் வந்து மிக முக்கியமாக இருக்காங்க. அதே மாதிரி நரிக்குடி போனீங்கன்னா அங்கே மேத்தாப்பிள்ளை தர்கா என்று தெற்கு விஜயநாராயணபுரம், அதாவது திருநெல்வேலியிலேருந்து கீழே போனீங்கன்னா அதாவது தமிழ் சமூகம் எவ்வளோ மேம்பட்டதுங்கிறது நீங்கள் தெற்கு விஜயநாராயணபுரம் போகணும். அங்கே என்ன, அது தெற்கு விஜயநாராயணபுரம் தான் வந்து, விஜயநாராயணபுரம் வந்து பாண்டியர்கள் ஏரி வெட்டிய மிக அருமையான மிகப்பெரிய ஏரி வெட்டிய ஒரு இடம் அது. ஏன்னா அங்கே தெற்கு விஜயநாராயணபுரம், அங்கே ஒரு நல்ல வயல் வெளிகள் இருக்குது. ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு வயல் தோட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தவர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர்களுக்கும் வயல் இருக்குது. இதில் வந்து அந்த முஸ்லீம் கூட வேலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன மனப்பகை. அதை வந்து மாற்றி வந்து சமூகத்திட்ட வந்து இவர் வந்து நம்ம பொண்ணை பார்க்குறாரு, அவருக்கு ஏற்கனவே திருமணம் வந்த முஸ்லீம் நம்ம பொண்ணை பார்க்குறாரு அப்படின்னு. அப்போ அங்கே வந்து ஒரு ஹானர் கில்லிங் நடக்குது. அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஏதோ பேச்சுவார்த்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவரை கொல்ல போகிறாங்க. கொல்ல போகிறப்ப சொல்கிறாங்க, அப்பா நான் பண்ணல, தப்பு பண்ணல. இல்லை நீ பண்ண, இல்லை நான் பண்ணவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் இது முடிவெடுத்தீங்க, அதை பற்றி எனக்கு பரவாயில்ல, தாருக்கு மேலே தொழுதுட்டு மட்டும் தாரு அப்படிங்க. அது கொண்டுடுறாங்க. கொண்ட பிறகு வரிசையாக வந்து அந்த ஊரில் வந்து பல
பிறப்புகள் எல்லாமே வந்து ஊனமுற்ற குழந்தைகளாக தான் பிறப்புகளுக்கு பயந்து போகிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக 1 2ன்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பிறப்புகள் நடக்கிறப்ப அப்போ அவங்க கேட்குறாங்க, நமக்கு அது நம்பிக்கை இல்லை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை பார்த்து கேட்குறாங்க. வர சொல்கிறான், இல்லை இங்கே இந்த மாதிரி ஒரு கொடூர மரணம் ஒன்று நடந்திருக்கு, அதுதான் சாபம், உங்களுக்கான சாபம். நீங்கள் அந்த கொடூர மரணம் செய்த அந்த முஸ்லீமை நீங்கள் அவரை திருப்திப்படுத்தாமல் சாந்திப்படுத்தாமல் இந்த ஊரில் எதுவும் தான் இருக்காங்க. என்னென்னா இந்த சம்பவம் நடந்து 250 வருஷங்களுக்கு முன்னாடி, 250 வருஷம் முன்னாடி. அன்றிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முஸ்லீம்கள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கடுத்து வேண்டாம் அப்படின்ட்டு தெரிஞ்சவொடனே மனைவி அன்றைக்கே போயிடுறாங்க, மற்றவங்களும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி ஊரில் இருக்க வேணான்ட்டு. இவங்க தேடி போகிறாங்க, போய் ஊத்துக்குழி ஜமீன் போய் கேட்டு வரமாட்டேங்கிறாங்க, நான் ஊருக்குலாம் வரமாட்டோம், நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை கெஞ்சுறாங்க, இல்லை தப்பு பண்ணிட்டோம் வாங்க அப்படின்ட்டு. வருஷம் ஆடி 16 அன்று 16 18 எனக்கு தெரியாதுல்ல, ஆடிப்பெருக்கு அடுத்து அந்த வரும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வருடம் தவறாமல் அந்த ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் எல்லாம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. வீடெல்லாம் வெள்ளையடித்து சுத்தப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியூர்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் தாராளமாக இந்த வீடுகளில் தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சோறு, அது எனக்கு இன்னும் அது தமிழ் அறிஞர்கள் எனக்கு சொல்லலாம். நான் அதை கேட்ட அந்த பாட்டிகிட்ட, ஏன் இப்படி ஒரு விருந்து படைக்கிறாங்க, அது கந்தூரி, அது மேத்தா பிள்ளை என்றது தான் அவரோட தர்கா பேர். அந்த மேத்தா பிள்ளை நினைவாக விருந்து படைக்கிறாங்க. அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிச்சுவல் இருக்குது. அந்த விருந்து முதல் சோறு அந்த கொலை செய்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் முதல் சாப்பாடு சாப்பிடணும், முதல் சோறு சாப்பிடணும், முதல் பந்தி. அதுதான் கேட்டேன், என்ன கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படிங்கிறதான் தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அதோட விளக்கணக்கு சரியாக புரியலை. ஆனால் இன்றளவும் இந்த மரபு தொடர்கின்றது. 250 வருஷமாக ஒரு சமூகம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. தவறு செய்து விட்டோம் மன்னித்து விடு, தவறு செய்து விட்டோம் மன்னித்து விடு. இன்றைக்கெல்லாம் பெரிய கூட்டம். அவங்க ஆரம்பித்தப்போ அது இருந்ததில்லை. இன்றைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா 30,000 40,000 பேர் வர்றாங்க மேத்தா பிள்ளை. ஏன்னா அதில் என்னன்னா அவங்க சொல்கிறாங்க, இங்கே எங்கள் ஊரில் நாங்கள் எல்லா சாமியும் நம்புகிறோம், ஆனால் ஒரு கொலை குற்றம்னு ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் யாரை விசாரிக்கணும், நேராக மேத்தா பிள்ளை தர்காவுக்கு தான் கொண்டு போவோம். அங்கே யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மேத்தா பிள்ளை கை காலை வாங்கிடுவார்னு எல்லாத்துக்கும் பயம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, அந்த சமூகத்தில் பலருக்கும் பேர் மேத்தா பிள்ளை என்ற பேர் உண்டு. ஏன்னா மேத்தம்மாள் என்று பெண்கள் மேத்தம்மாள் என்று பேர் வைத்துக் கொள்கிறார்கள். இது எல்லாமே உங்களுக்கு இது இந்த மாதிரி வெவ்வேறு இதில் இருக்குது. அங்கேன்னு இல்லை. இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த சிக்கந்தர் மலை, அந்த சிக்கந்தர் மலைக்கு பாத்தியப்பட்ட குடும்பங்கள், இந்து குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள் அவங்க பேர் வைத்துக்கொண்டு சிக்கந்தர் ராஜா, சிக்கந்தர் முருகன், இந்த மாதிரி தான் பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்போ இது தாண்டி இது தர்காக்கள் என்பது வெறும் ஆன்மீக தலங்களாக இல்லாமல் அதை தாண்டி அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கடையநல்லூர் மக்தூம் யானியார், கோவளம் தமிழ் அன்சாரி. கோவளம் தமிழ் அன்சாரிலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு பெண்மணி வேலை செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா 12 மணிக்கு முடித்தா அவங்க நேராக செவ்வாய்க்கிழமை மத்தியானம் கோவளம் தர்கா தான். அங்கே போய் நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கிட்டு தான் அவங்க அடுத்தினார். அவங்க இந்து பெண்மணி தான், முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்கள் பலர் போக மாட்டாங்க, ஆனால் இந்துக்கள் பலர் செய்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே நம்பிக்கை இருக்குது, வாரம் அதை பண்ணுறாங்க. இப்போ கலை பண்பாடு வரலாறு ஏன் தர்காக்கள் முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு பல நாட்டார் வழக்கியல். ஏன்னா இப்போ கோயில் திருவிழாக்களுக்கு இப்போ கோயில் தேர் இழுக்கிறோம், அதை என்ன சொல்கிறோம், ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு. இப்போ ஊர் கூடி தேர் இழுக்குங்கிறப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஏதோ ஒரு அந்த தேர் இழுக்கிறதுல ஏதோ ஒரு மண்டகப்படி, ஏதோ ஒரு மரியாதை இருக்குது. அப்போ எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது தான் அந்த இதை கொண்டு வர்றதா. அந்த இதை பல தர்காக்களில் உங்களுக்கு இருக்குது. யார் கொடியை கொண்டு வர்றது, யார் கொடியேற்றுறது, யார் இசை இது பண்ணுறது, யார் முதல் பந்தி இது பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தர்காக்களில் இந்த கட்டமைப்புகள் இருக்கின்றன. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. அது கடைசியில் வருவோம். அடுத்து திராவிட இஸ்லாமிய கட்டடக்கலை சொன்னேன், அது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பல்வேறு தர்காக்கள் நீங்கள் பார்க்கலாம், குலசேகரப்பட்டினம் இதெல்லாமே நீங்கள் பார்க்குறது கலைகளோட பாரம்பரியம். எத்தனை பேருக்கு தமிழ் முஸ்லீம்கள் சிலம்பத்தில் மிகச்சிறந்தவர்கள் என்று. சிலம்பம் இது எல்லாமே இது ஆழ்வார்த்தநேரி கந்தூரி விழா. ஆழ்வார்த்தநேரி திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு போகிறப்ப வைணவர்களின் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஒவ்வொரு கந்திரிலையும் சிலம்பாட்டம் இருக்கும். முஸ்லீம்கள் சிலம்பம் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தர்கா விழாக்கள்லையும் ஏதோ ஒரு கலை அம்சம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில்
இசைக்கான இடம். அடுத்து நாகூர் தர்கான்றப்ப அங்கே வந்து அதுக்கு ஆஸ்தான வித்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு முன்னாடி. என்ன கர்நாடக இசை இன்றைக்கும் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து உங்களுக்கு மங்கள இசை தமிழ் நாதஸ்வரம் வந்து நாகூர் தர்காவில் இசைக்கப்படுகின்றது தினமும். என்ன அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடல் கடந்த தமிழர்கள், கடல் கடந்த நம்ம பல இதை விட்டுடுறோம். 1900 இப்போ கூட அண்மை காலத்தில் வந்து ஆல்காட் குப்பம் அங்கே போயிருந்தேன். போனப்போ அங்கே ஒரு மீனவர் சந்திச்சப்ப கிட்டத்தட்ட அந்த மேத்தா பிள்ளை அந்த மாதிரி சொன்ன மாதிரியே தான் இவரும் சொன்னார், நாங்கள் எவ்வளோ சாமியை கும்பிடுவோம் தம்பி, ஆனால் கடலில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்கள் நாகூர் ஆண்டவரை மட்டும்தான் வேண்டிக்குவோம். உடனே வந்து எங்களுக்கு புயல் எந்த இதில் நாங்கள் சிக்கினாலும் காற்று திசை மாறி எங்களை பத்திரமா வந்து ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். என்ன அவர் சொன்னார், நீங்கள் போனீங்கன்னா இங்கே காசிமேடு இதெல்லாம் போனீங்கன்னா ஆண்டவர் நாகூர் ஆண்டவர்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்கள் ஆளுங்க படகுன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் எங்கள் ஆளுங்க படகு, நாங்கள் தான் அந்த பேர் வச்சுருக்கோம். என்ன இது ரியாலிட்டி. அதாவது இன்னொரு நண்பர்கிட்ட பேசுகிற பட்சத்தில் 1980கள் இலங்கை இனக்கலவரத்தின் முன்னர் வரை வந்து தமிழக படகுகள் மீனவர்களோட படகுகள் வந்து பெரும்பாலும் பச்சை கொடியோட நாகூராண்டவர் பச்சை கொடியோடு தான் இருக்கணும். இலங்கை கலவரம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்திய கொடியை வந்து அங்கே பூத்துது. அதுக்கு முன்னாடி இந்த பச்சை கொடி தான் மீனவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஏதோ இந்த ஆல்காட் குப்பம் இல்லை, இங்கேருந்து நீங்கள் தமிழ் கடற்கரையோரம் முழுக்க போனீங்கன்னா நாகூராண்டவர் தான். ஏன்னா அது மட்டும் இல்லை, 17-18ஆம் நூற்றாண்டில் இங்கிருந்து கூலிகளாக தமிழர்கள் வந்து கரீபிய தீவுகளுக்கும் மலேசியாவுக்கும் செல்கிறார்கள், வணிகத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் மலேசியா பெனாங் போனீங்கன்னா போகும். தென்கிழக்கு ஆசியாவில் பல்வேறு நாடுகளில் நாகூர் ஆண்டவர் தர்காவோட நினைவத்தை பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கேருந்து கூலிகளாக கரீபிய தீவுகளுக்கு போகக்கூடிய தமிழர்கள் அவங்க அங்கே போய் இறங்கணுன்னா வந்து நோய்கள்லாம் வருது. வந்த பிறகு அவங்க வந்து திரும்ப நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு வரணும்னு வர்றாங்க. அதில் முக்கிய ஒரு அம்சமாக அவங்க வைக்கிறது நாகூர் ஆண்டவர். ஏன்னா நாகூர் ஆண்டவர் தான் பத்திரமான கடல் பயணத்துக்கு என்ன எப்படி இந்த மீனவர்கள் நம்புகிறாங்களோ அந்த பத்திரமான கடல் பயணத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாகூர் ஆண்டவருக்கு சில தமிழ்நாட்டில் கிடையாது, ஆனால் கரீபியன் கோயில்களில் இருக்குது. ஏன்னா கனடாவில் இந்த கரீபியன் தமிழர்கள் வந்து அங்கே கனடா போனப்போ நியூயார்க் போனப்போ அங்கே எல்லாத்தையும் வந்து அவங்க கோயில்களில் நாகூர் ஆண்டவர் சிலை வச்சுருக்காங்க. அப்போ இந்த இது வந்து இதை தாண்டி வெறும் இந்த உறவுகள் வந்து ஏதோ ஒரு சூஃபி அப்படிங்கிறது கிடையாது. அது மதங்களை சமயங்களை தாண்டி வந்து இணைக்குது. இது கிள்ளை தர்கா. இதை பற்றி இப்போ அண்மையில் கூட இதில் வந்தது. அந்த ஆற்காடு நவாப் இது கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பூவராவ சுவாமி வர்றப்ப அந்த கோயில் அந்த தர்காவில் இருக்கக்கூடியவங்க அந்த மரியாதை செஞ்சு தான் அனுப்புவாங்க. இமாம் வந்து அந்த சாமிக்கு மரியாதை. அது இது எங்கேயுமே இஸ்லாமிய வித குரான் தத்துவத்தை மீறிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. குரான் என்ன சொல்லுவோம், உங்கள் மதம் உங்களுக்கு, என் மதம் எனக்கு. உங்கள் மதம் உங்களுக்கு அதை நான் இது நியாயப்படுத்தணும்னா உங்களுக்கான அந்த கௌரவத்தை நான் செய்யணும். அதை தான் வந்து முஸ்லீம்கள் செய்கிறாங்க. இப்போ நம்ம சிக்கல் வரும், நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். அதாவது இட்ஸ் எலிஃபென்ட் இன் த ரூம், இந்த அறைக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யானை. இஸ்லாத்தை பலரும் புரிந்துகொள்ள இப்போ அதாவது இஸ்லாமியரோடு ஆதரவாக நிற்பவர்கள் பலரும் தெரிந்து புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்றால் இங்கு வஹாபியம் என்ற ஒரு தத்துவம். தோழர் திருமுருகன் காந்தி தன்னுடைய ஆரம்ப உரையிலே சொன்னார், எப்படி வந்து உங்களுக்கு ஏகாதிபத்தியம் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகின்றது, எப்படி நிலத்தை அபகரிக்கிறதுக்காக பல்வேறு வடிவங்கள் வருகின்றது என்று. அதன் ஒரு வடிவம் தான் வஹாபியம். வஹாபியம் வந்து அதாவது எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள்லையுமே வந்து ஒரு காலப்போக்கில் நிறுவனமயமாக்கப்பட்ட எந்த அமைப்புலையும் காலப்போக்கில் வந்து சில சிக்கல்கள் வரும். அது வந்து தன் தடம் புரளக்கூடியது இருக்கும். அது சூஃபியத்தில் நடக்குது. இன்றைக்கி போனீங்கன்னா பல சூஃபி தர்காக்களில் வந்து காணிக்கை மந்திரம் ஓதுறேன் அப்படிங்கிறதுல இதில் வந்து பல்வேறு காணிக்கைகள் காசு வாங்குறாங்க. அது எல்லாமே சிக்கல்கள், அதெல்லாம் வந்து யாரும் மறுக்கலை. ஆனால் அதற்காக நீங்கள் வந்து ஒட்டுமொத்தத்தையே நம்ம தூக்கி எறிவோமா? த்ரோ த பேபி வித் த பாத் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய மொத்தமாக தூக்கி எறிய போகிறோம். அதுதான் வந்து வஹாபியம் பண்ணுது. வஹாபியத்துக்கு பல்வேறு உள்நோக்கங்கள் இருக்கின்றது. இவர்களுக்கு வந்து இந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியல. நேரடி பொருள் பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே. நேரடியாக பொருள் பார்க்குறப்ப அது அவங்களுக்கு வசதியான இடங்கள். ஏன்னா குரான் நீங்கள் அப்படி முழுக்க குரானில் எந்த ஒரு பல்வேறு இந்த மாதிரி நூல்கள் மத நூல்கள் எதையுமே வந்து நீங்கள் நேரடி பொருள் பார்க்க முடியாது. அது கொஞ்சம் ஆழமாக வந்து வாசிக்க வேண்டியிருக்கும். அந்த நேரடி பொருள் பார்த்து அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய சிக்கலில் இதுக்கு எதிராக
அப்போ இசை, ஆடல், பாடல் இதெல்லாம் கூடாது. இப்போ நாகூர் ஹனீஃபா இருந்தார். ஆர்கே செல்வமணி வந்து 1992 93 அவர்கிட்ட செம்பருத்தின்னு படம் எடுக்கிறதுக்கு போகிறார். படம் எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து ஐயா நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடணுன்ட்டு. ஹனீஃபா அவரை விரட்டி விட்டுறார். இல்லைங்க எனக்கு சினிமாலாம் பாட்டு பாடுறதுக்கு ஆர்வம் இல்லைங்கன்றார். ஆரம்பத்தில் ஆசைப்பட்டார், பட் 90 வர்றப்ப எனக்கு ஆர்வம் இல்லைன்றார். ஆனால் திரும்ப வந்து ஒரு நாள் கழிச்சு அவர் கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரிய வந்து ஆர்கே செல்வமணி தான் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார் அப்படின்ட்டு. அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நீங்கள் இந்த படத்தை எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் மிகவும் மதிக்கத்தக்க தலைவர், ஏன்னா அதனால நான் உங்கள் படத்தில் பாட வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட நாகூர் ஹனீஃபாவை வஹாபிகள் படுவ பிரச்சனை செய்திருக்கிறார். ஏன்னா அவரை வந்து இதெல்லாம் ஹராம், இங்கே பாடுறது தப்பு, இசை வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய இசை வந்து தவறாக இருக்கக்கூடியமா, இறைவனோடு ஒன்றிருக்கக்கூடிய இசை தவறாக இருக்கக்கூடியமா, அந்த உள்ளர்த்தங்களை இவர் அடிக்கிறார். இப்போ அவர் வந்து தெளிவாக ஒரு பாயிண்டில் இனிஷியலாக வந்து அவர் கஷ்டப்படுறாரு, ஒரு பாயிண்டில் வந்து தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒன்றா கூடிய வந்து இமாம்களை ஒன்றா கூடியன்னு சொல்லுங்கள், இது இப்படி தான் நான் முடிவு பண்ணிட்டோம், எல்லாருமே ஒன்றா முடிவு பண்ணிட்டோம், இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் பாடம் நிறுத்துறேன், அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறார். என்ன இதுதான் நிலவை. இன்றைக்கி என்னென்னா தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வித்தியாசம் நிலவை பார்க்குறோம். எகிப்தில் இருக்குது, ஏன் வஹாபியத்தை பின்பற்றக்கூடிய இந்த மேற்கத்தை இந்த கல்ஃப் நாடுகளில் கூட இருக்குது, அமீரகங்களில் கூட இருக்குது, அங்கே வந்து கலை வடிவங்கள் இருக்கின்றன. இங்கே கலை வடிவங்களை முஸ்லீம்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்காங்க. ஏன்னா வஹாபியத்தின் தாக்கத்தான். கலை இல்லாமல் ஒரு சமூகம் எப்படி எழுச்சி பெற முடியும்? கலை தான் உங்களுடைய அடையாளம், பண்பாடு. அப்போ தர்காக்கள் எதிரானவை. மோடி மட்டும் சொல்லலை, இவங்களே சொன்னாங்க நாங்கள் தர்காக்களை இடிப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சவுதி அரேபியாலாம் வந்து பல இதை இடிச்சிருக்காங்க. தர்காக்கள் இல்லை, பல நினைவிடங்கள், பழைய நினைவிடங்கள், நபிகள் வாழ்ந்ததற்கான அத்தாட்சி ஆதாரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த வஹாபியம் வந்து எங்கே போய் நிற்கிது? அமெரிக்க ஏகாதிபத்திற்கு அடிவரடியாக செயல்படக்கூடிய இடத்துல போய் நிற்கிது. உங்கள் சொந்த சகோதரன் வந்து அந்த கடலுக்கு அப்பால் வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றான். பக்கத்திலேயே வந்து பாலஸ்தீனத்தில் வந்து அவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இந்த அமீரக நாடுகள்லேருந்து யார் வந்து அதுக்கு வந்து குரல் கொடுத்தது? எல்லாம் வஹாபியம் செய்யும் வேலை. வஹாபியம் இன்று ஏகாதிபத்தியத்தோடு கைகோர்த்து கொண்டு விட்டது. அதோடு தமிழ்நாட்டுக்கு நான் குறிப்பாக வர்றேன். இதை வந்து யோசிச்சு தான் சொல்கிறேன். நிறைய தோழர்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வணக்கம் என்று சொல்லுது இஸ்லாத்துக்கு எதிரானது என்று பேசக்கூடியவர்கள் தமிழ் வஹாபிகள். எத்தனை பேர் தெரியும்னு தெரியாது. வணக்கம்னு சொல்லக்கூடாது, அது இஸ்லாத்துக்கு விரோதமானது என்று பேசக்கூடியது. அதையும் சகித்து கொண்டு பல தோழர்கள் அவர்களை மேடையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வணக்கம் மட்டுமல்ல, அதோடு பொங்கல் வைப்பது தவறு என்று. எந்த வீட்டில் எனக்கு தெரிந்து, நான் ஒரு தமிழ் முஸ்லீம், நினைவு தெரிந்த நாளிலிருந்து, எனக்கு மட்டுமல்ல என் அம்மாவுக்கு வந்து 85 வயசு இருக்கும், நினைவு தெரிந்த நாளிலிருந்து எங்களுடைய பொங்கல் வந்து 16 வகை காய்கறிகளோடு தான் அறுசுவையாக இருக்கும். நேற்று இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நேற்று வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் கிடையாது. எங்கள் அம்மா யாரும் வந்தது கிடையாது. நாங்கள்லாம் பல நூற்றாண்டுகளாக இருக்கும். பாரம்பரியம், தமிழ் விவசாயம், எங்களோட தமிழ்நாட்டு விவசாயம் இருக்குன்னா அதோடு சேர்த்து இதுவும் வருது. பொங்கல் எங்களுடைய மரபு. இஸ்லாமிய மரபுலையும் பொங்கலில் வந்து அங்கே ஒன்றும் இது பண்ண கிடையாது, கடவுள் இதே கிடையாது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேரளாவில் ஓணம் வந்து ஒரு மத வழிபாட்டு நம்பிக்கை. ஆனால் அது இன்று அதை மீறி வந்து இஸ்லாமியர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அது ஒரு மலையாளியுடைய அடையாளமாகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வஹாபியர் எப்படி கடுக்கொட்புவாதம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், தூய்மைவாதம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் மரபிலிருந்து அந்நியப்படுத்தக்கூடியது. வணக்கம், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, அது வந்து நம்ம மறுக்கலை. அந்த வணக்கம் வேற, உங்களுக்கு வந்து முகமன் சொல்லக்கூடிய வணக்கம் வேறு. ஆனால் இதுக்கே வந்து நீங்கள் வந்து எதிர்மறையாக நீங்கள் பொருள் கொடுத்து எப்படி எல்லாத்தையுமே வந்து இப்படி இது பண்ணால் இதோட அடிப்படை நோக்கம் என்ன? அப்போ தமிழ் மரபிலிருந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துவது தான் இது வந்து இதுதான் இதோட தொடர்ச்சி தான் தர்காக்களோட தாக்குதல். இன்றைக்கி தர்காவுக்கு வந்து போகக்கூடியது போய் வழிபடணும் அப்படின்னு கிடையாது, போய் மரியாதை செய்யலாம். ஜியாரத் என்று செய்யக்கூடியது போய் மரியாதை செய்யலாம். அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானது என்பதும் பெரியவர்கள் அவர்கள் மூலமாக தான் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்பதும் மறுக்கக்கூடியதில்லை. மரியாதை செய்யலாம். ஆனால் தர்காக்களே கூடாது, எல்லாமே அனாச்சாரம் ஷிர்க் என்று சொல்லி இது பண்ணப்போ நீங்கள் அங்கு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட மத நல்லிணக்க அமைப்புகள், நான் சொன்னேன்
ஊர்குடி தேர் இருக்கிற மாதிரி மண்டகப்படிகள் இருக்கின்றது. நான் பேர் சொல்ல தஞ்சாவூரை தாண்டி நாகப்பட்டினத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பட்டினம், முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடியது. கோவிட் வரை அந்த தர்காவில் இருக்கக்கூடிய கந்தூரியில் எல்லாத்துக்கும் இடம் இருந்துச்சு. மீனவர்களுக்கு முக்கியமான இடம் இருந்தது, அவர்களுக்கென்று மண்டகப்படி இருந்தது. கோவிட் முடிஞ்ச உடனே தர்கா மேனேஜ்மெண்ட்லாம் அப்படியே ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க. வஹாபியர் கையில் மண்டகப்படி மறுக்கப்பட்டது. அது சில ஆண்டுகளிலே கலவரமாய் முடிந்தது. கலவரங்களுக்கு, அதாவது மண்டகப்படி மறுக்கப்பட்டதுக்காக மீனவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே கலவரம் வந்தது. அப்போ மண்ணோடு பின்னி பிணைக்கக்கூடியதை தர்காக்கள் செய்கின்றது. இப்போ திருப்பரங்குன்றம் இன்றைக்கெல்லாம் ஓடி வர்றாங்க, ஆனால் லேட்டு, நம்ம கஷ்டப்படுறோம். திருப்பரங்குன்றத்தில் எத்தனை ஒரு பல்வேறு சமூகங்களுக்கு அங்கே உறவு இருக்குது. இது மாதிரி வெவ்வேறு இது இருக்குது. அனாச்சாரங்கள் தேவையில்லாதான், ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தத்தையே தூக்கி போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் தேசியத்திற்கும் சரி மண்ணுக்கும் சரி உகந்ததல்ல. இதோடு சொல்லிக்கொண்டு, ஆனால் தமிழ் முஸ்லீம்கள் என்றைக்குமே தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர்கள். அது தொடரும் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன சிக்கல் இருக்கின்றது. இதை தமிழ் தேசியவாதிகளும் சரி மற்ற ஆய்வாளர்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.